வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக தானியேல் புத்தகத்தின் சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். தானியேல் 7வது அதிகாரத்தில் சில பகுதிகளை கடந்த வாரத்தில் நாம் பார்க்கும்படியாய் தேவன் உதவி செஞ்சாங்க. கடந்த வாரத்தில் படித்த காரியங்களையும் இந்த நாளிலும் நாம் படிக்க போகிற காரியங்களையும் ஒரு 7 முக்கிய காரியங்களாக நாம் படித்து இந்த நாளுக்கான தேவ செய்தியை நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். தானியேல் 7வது அதிகாரம் முழுவதுமாகவே ஒரு 7 சாராம்சங்களை உள்ளடக்கியதுங்க. அந்த 7 சாராம்சங்கள் என்னென்ன என்று நாம் வாசிக்கும் பொழுது தானியேல் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் தொடங்கி தானியேல் 7வது அதிகாரம் 9வது வசனம் வரைக்குமே அந்த 7 சாராம்சங்கள் இருக்கிறத நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். தானியேல் 7வது அதிகாரம், இந்த 7வது அதிகாரத்தில் நான் வசனம் எங்கிருந்து வாசிக்கிறேன் அப்படின்னா 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் படித்த சில காரியங்களை கொஞ்சம் நினைவுபடுத்தி இந்த வாரத்திற்கான பகுதிக்குள்ளாய் நான் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். 4வது வசனம் பாருங்களேன். 3வது வசனம், அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. இதற்கான விளக்கங்களை கடந்த வாரத்தில் படித்தோம். சமுத்திரம் என்பது எதை குறிக்குன்னு படித்தோம்? ஜனக்கூட்டம். அப்போ இந்த ராஜாக்கள் எங்கிருந்து எழும்புறாங்க அப்படின்னா ஜனங்கள் மத்தியிலிருந்து எழும்புகிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தானியேல் 2வது அதிகாரம், தானியேல் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம் அப்படின்னா தானியேலுக்கு ஒரு சிலை சொப்பனம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சிலை சொப்பனங்கள் 4 ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டு அந்த பாதம் பிளஸ் களிமண் சேர்ந்து அந்த 10 விரல்களும் 10 ராஜ்யங்களாக தானியேலுக்கு 2வது அதிகாரத்தில் எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சோ அதே விதமாக தான் தானியேல் 7வது அதிகாரமும். இங்க சிலை ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வருகிறது போலவே இங்க தானியேல் 7வது அதிகாரத்திலையும் எக்ஸாக்ட் நேபுகாத் நேசாருக்கு என்ன சொப்பனம் கொடுக்கப்பட்டதோ அதே சொப்பனம் தான் தானியேல் 7வது அதிகாரமும். அதை தான் கொஞ்சம் நான் கடந்த வாரத்தில் படித்த பாடங்களை நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நம்ம இந்த நாள் காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். 4வது வசனத்தில் வாசிப்போம் அப்படின்னா, முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது, மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி 1வது மிருகம் எந்த மிருகங்க? சிங்கம். இந்த சிங்கம் என்பது எதை குறிக்கும் என்பதை நம்ம வேதாகமத்தில் வாசிச்சோம் இல்லைங்களா? சிங்கம் என்பது எந்த ராஜ்யம்? பாபிலோன் ராஜ்யம். அப்ப 1வது எழும்பக்கூடிய ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம். அதுதான் தானியேல் 2வது அதிகாரத்தில் நேபுகாத் நேசாருக்கும் சிலையின் மூலமாய் அந்த பொன்னான தலை நீரே என்று சொல்லி முதல் பகுதிக்கான விளக்கத்தை நம்மால பார்க்க முடிந்ததுங்க. 2வது பாருங்களேன். 2வது ராஜ்யம் தானியேல் 7:5, பின்பு கரடிக்கோப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன், அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயினால் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவி கொண்டிருந்தது, எழும்பி வெகு மாம்சம் திண்டென்று அதற்கு சொல்லப்பட்டது. இந்த கரடி கொப்பான மிருகம் எது என்பதை நம்ம போன வாரம் படித்தோம். மேதிய பெர்சியா. இந்த கரடி ஒரு பக்கமாய் சாய்ந்து நிற்பது எதற்காக சாய்ந்து நிற்கிறது அப்படின்னு கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குதுங்களா? மேதிய பெர்சியா இணைந்துதான் ஒரு ராஜ்யம். பெர்சிய ராஜ்யம் ரொம்ப வலிமை மிக்கதாக இருந்தபடியினால அந்த கரடி ஒரு பக்கமாக என்ன பண்ணியிருக்குது? சாய்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த கரடி 3 விலா எலும்புகளை வாயில் கவி கொண்டிருந்தது என்பதையும் அந்த 3 விலா எலும்புகள் 3 ராஜ்யங்களை அது கவிழ்த்து என்பதையும் நம்ம கடந்த வாரத்தில் படித்தோம். 3வது ராஜ்யம் பாருங்களேன். 6வது வசனம், அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன், அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது, அந்த மிருகத்திற்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது, அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இந்த சிவிங்கி ராஜ்யம் எது என்பதை படித்தோம். கிரேக்கம். அதுதான் நேபுகாத் நேசாருக்கு சிலை வடிவில் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அங்கே 3வது ராஜ்யம் எந்த ராஜ்யம்? கிரேக்க ராஜ்யம் என்பதையும் நம்ம படித்தங்க. 4வது ராஜ்யம் பாருங்களேன். 7வது வசனம், அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன், அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது, அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. நேபுகாத் நேசார் சிலையில அந்த ரோம் ராஜ்யம் என்ன மெட்டல் ஆனாலுது? இரும்பு. அதுதான் இங்க சொல்றாங்க, இரும்பு பற்களால் இருந்தது, அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது, அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது, அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. இப்ப தானியேல் 2வது அதிகாரத்தில் கால் ரோம குறிக்குது,
அது இரும்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாதங்கள் அங்க இரும்பு பிளஸ் களிமண். அங்க பாதங்களுடைய விரல்கள் எப்படி 10 விரல்கள் இருக்கிறதோ அதே போல தானியேல் 7வது அதிகாரத்தில் இந்த ரோம் ராஜ்யத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, தற்போது வசனத்தை நான் வாசித்தேன், அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. 7வது வசனம். அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன், அது கெடியும் பயங்கரமும் பலத்ததுமாயிருந்தது, அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது, அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது, அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது, அதற்கு 10 கொம்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுதுங்க. அங்க தானியேல் 2ல் 10 விரல்கள், இங்க தானியேல் 7ல் 10 கொம்புகள். அப்போ அந்த 10 கொம்புகளும் 10 ராஜ்யங்கள் என்பதை கடந்த வாரத்தில் நம்ம கொஞ்சம் படிச்சிருந்தோம். அந்த 10 ராஜ்யங்கள் எது எது என்பதையும் நம்ம முன்னாடியே படித்தோம் இல்லைங்களா? யாருக்காவது நினைவு இருக்குதுங்களா அந்த 10 ராஜ்யங்களும் எது எது அப்படின்னு சொல்லி? ஃபர்ஸ்ட் ராஜ்யம் எதுங்க? ஜெர்மனி அப்படின்னு சொல்லி படித்தோம், ஞாபகம் இருக்குதுங்களா? 2வது ராஜ்யம் பிரான்ஸ், 3வது ராஜ்யம் ஆமாம், 4வது ராஜ்யம் இத்தாலி. இப்படி ஒவ்வொரு ராஜ்யங்களாய் அந்த 10 ராஜ்யங்கள், இந்த 10 ராஜ்யங்களும் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற 10 ராஜ்யங்கள் என்பதை நம்ம தெளிவாக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ தானியேல் 7வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வாங்க. இந்த சிலை வழிபாடு, சிலையில் பார்க்கும்போது தானியேல் 2ல் 4 ராஜ்யங்கள், அந்த 4 ராஜ்யங்களிலிருந்து 10 ராஜாக்கள் எழும்புகிறத, 10 அந்த ராஜ்யங்கள் எழும்புகிறத 10 விரலாய் பார்க்க முடிந்தது. தானியேல் 7ல் 10 கொம்புகளாய் பார்க்க முடியுது இல்லைங்களா? அந்த 10 கொம்புகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை 8வது வசனம் சொல்லுது. தானியேல் 7:8, அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. கேள்வி, இந்த சின்ன கொம்பு எந்த ராஜ்யத்திலிருந்து எழும்பியது? எந்த ராஜ்யத்திலிருந்து எழும்பியது? ரோம் ராஜ்யத்திலிருந்து 10 கொம்புகள் வந்துச்சு. அந்த 10 கொம்புகளை கவனித்திருக்கும் பொழுது அந்த 10 கொம்பு இருக்கிற இடத்துல எது தோன்றுது? வேறொரு சின்ன கொம்பு தோன்றுகிறது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், சின்ன கொம்பு எந்த ராஜ்யத்திலிருந்து தோன்றுகிறதா இருக்கிறது அப்படின்னா ரோம் ராஜ்யத்திலிருந்து தோன்றுகிறதா இருக்கிறது என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. இப்போ 8வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று, அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது, இதோ அந்த கொம்புகளிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இப்போ அந்த 10 கொம்புகள் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த 10 கொம்புல தான் எந்த கொம்பு தோன்றுச்சு? சின்ன கொம்பு தோன்றுச்சு. இந்த சின்ன கொம்பு தோன்றி எத்தனை கொம்பு பிடுங்கிடுச்சு? 3 கொம்புகளை பிடுங்கி போட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த 3 கொம்புகள் எது என்பதை நான் கடந்த வாரத்திலே சொல்லியிருந்தேன். 3 ராஜ்யங்கள். இந்த சின்ன கொம்பு 3 ராஜ்யங்களை அழித்து விட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. எந்த ராஜ்யங்கள்? அது ஏதாவது ஞாபகம் இருக்குதுங்களா? ஹெருலி, வாண்டல்ஸ், இன்னொரு ராஜ்யம் எதுங்க? போன வாரம் சொல்லி கொடுத்த இல்லைங்களா? ஹெருலி, வாண்டல்ஸ், இன்னொன்று ஆஸ்ட்ரகாத். சரிங்களா? 3 ராஜ்யங்களை இந்த சின்ன கொம்பு என்ன பண்ணிடுச்சு? நீக்கி போட்டுடுச்சு. இப்போ இந்த சின்ன கொம்பு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன சம்பவம் நடக்குது என்பது அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9வது வசனத்தை பாருங்களேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உரைத்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது, அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாயும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயும் இருந்தது, அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது, 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள், நியாயாசங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. 7 சாராம்சம் சொன்னோம். அந்த 7 சாராம்சம் என்ன அப்படின்னா, முதலாவது ராஜ்யம் பாபிலோன், 2வது ராஜ்யம் மேதிய பெர்சியா, 3வது ராஜ்யம் கிரேக்கம், 4வது ராஜ்யம் ரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 5வது ராஜ்யம் அப்படின்னு வரும்பொழுது என்ன பார்த்தோம்? நம்ம 5வது எதங்க பார்த்தோம்? 10 கொம்பு. இப்போ அந்த 10 கொம்புல இருந்து 6வது எது வந்துச்சு? சின்ன கொம்பு வந்தது. இப்போ அந்த சின்ன கொம்புக்கு அப்புறம் எந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா நியாய விசாரணை நடைபெறுகிறத இங்க வேதாகமத்தை நம்ம தெளிவாய்
பார்க்க முடிகிறது. இந்த தானியேல் 7வது அதிகாரம் முழுமையாக இந்த 7 சம்பவங்களை உள்ளடக்கியது தாங்க. இந்த 7 சம்பவங்களை உள்ளடக்கியா இருந்தாலும் இந்த சின்ன கொம்பு யார் என்பதை ஏற்கனவே அறிஞ்சிருந்தாலும் அதை அடையாளம் காண வேண்டிய கடமையும் பொறுப்பும் யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்குது. சில மிக முக்கியமான காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்பொழுது நம்ம படிக்க போறோம். இந்த சின்ன கொம்பு யார் என்பதை கண்டறிவதற்கு தேவன் 10 அறிகுறிகளை என்ன பண்ணியிருக்கிறார்னா இங்க கொடுத்திருக்கிறார். சரிங்களா? 10 அறிகுறிகள். அந்த 10 அறிகுறிகளை நான் வாசிக்க போறேன். சின்ன கொம்பு யார் என்பதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அடுத்த காரியம் என்ன என்பதை நம்மளால என்ன பண்ண முடியும்? தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இந்த சின்ன கொம்பு யார் என்பதை கண்டறிய 10 அடையாளங்கள் என்ன அப்படின்னா, முதல் அறிகுறி, இந்த சின்ன கொம்பு எங்கிருந்து எழும்பியது? எங்கிருந்து எழும்பியது? எங்கிருந்து எழும்பியது? ரோம்ல இருந்து தான் எழும்புகிறது. சரிங்களா? அப்போ முதல் காரியம், இந்த சின்ன கொம்பு எங்கிருந்து எழும்புகிறது என்பதை கவனிக்கணும். இரண்டாவது காரியம், இந்த சின்ன கொம்பு எதற்கு பின்பாக எழும்பியது அப்படி என்பதை பார்க்கணும். சரிங்களா? எதற்கு பின்பாக எழும்புகிறது அப்படி என்பதையும் பார்க்கணும். மூன்றாவது, எதற்கு மத்தியில் எழும்பியது அப்படி என்பதை பார்க்கணும். முதல் காரியம் எங்கிருந்து எழும்பியது, இரண்டாவது காரியம் எதற்கு பின்பாக எழும்பியது, மூன்றாவது காரியம் எதற்கு மத்தியில் எழும்புகிறது என்பதை பார்க்கணுங்க. நாலாவது காரியம், கொம்பு சிறியதா பெரியதா என்பதை கவனிக்கணும். ஏன்னா ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதில் கொம்பு சிறியதா பெரியதா, ஏன் சிறிய கொம்புன்னு சொல்றாங்க என்பது அங்கே தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக ஐந்தாவது, இங்க கண்கள் எப்படி இருந்ததா சொல்லுச்சு? கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? வசனத்தை வாசிச்சோம் இல்லைங்களா? எப்படிப்பட்ட கண்கள் இருந்துச்சுங்களா? வசனம் 8ல் வாசிச்சோம் இல்லைங்களா? எப்படிப்பட்ட கண்கள்? மனுஷ கண்கள். அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன என்பதையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணா புரிஞ்சுக்கணுங்க. ஸோ அடுத்தது ஆறாவது, மற்ற கொம்புகளை விட இது எப்படி இருந்தது என்பதையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்ற கொம்புகளை விட இது எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குதுங்க. ஸோ அடுத்த எத்தனாவது அறிகுறி பார்க்கணும்? இப்போ எத்தனை அறிகுறிகள் சொல்லியிருக்கிறோம்? எத்தனை அறிகுறிகள் சொல்லியிருக்கிறோம்? 6. 7வது அறிகுறி, மற்றவைகளை விட இந்த சின்ன கொம்பு என்ன வேலை செய்தது? கொம்புகள் எல்லாம் இருக்க தான் செய்து, இந்த சின்ன கொம்பு ஏதோ ஒரு வேலையை செய்து, அது செய்த வேலை என்ன என்பதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிக்கணுங்க. 8வது காரியம், இந்த சின்ன கொம்பு யாருக்கு விரோதமாய் பேசுகிறது என்பதை கண்டுபிடிக்கணும். சின்ன கொம்பு யாருக்கு விரோதமாய் பேசுகிறது என்பதை கண்டுபிடிக்கணுங்க. அடுத்தது 9, இந்த சின்ன கொம்பு யாரை ஒடுக்கியது? யாரையோ ஒடுக்குதான், யாரை ஒடுக்கியது என்பதை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. எத்தனாவதுங்க சொல்லணும்? இப்போ எத்தனை முடிச்சிருக்கிறோம்? 9வது. யாரை முடிக்கியது? 9வது. 10வது, எவ்வளவு காலம் ஆளுகை செய்யும்? எவ்வளவு காலம் ஆளுகை செய்யும்? இந்த 10 அறிகுறிகள் தானியேல் 7வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 அறிகுறிகளை வரலாற்றில் நம்ம கொஞ்சம் பொருத்தி பார்க்கும் பொழுது இந்த சின்ன கொம்பு யார் என்பதை நம்ம என்ன பண்ண முடியும்? கவனமா கவனிச்சுக்க முடியும். இது எத்தனை வருஷம் ஆளுகை செய்தது என்பது எல்லாமே இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது சில முக்கியமான காரியங்களை வாசித்தலைங்களா? 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அந்த 10 வசனத்துக்குள்ள தான் இந்த 10 சாராம்சங்களுமே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணுங்க. ஸோ இதில் முதல் முக்கிய காரணத்துக்குள்ளாக நம்ம வரப்போகிறோம். குணாதிசயம் 1, எந்த தேசத்தோடு அது எங்கிருந்து எழும்பியது அப்படின்னு சொல்லி முதல் காரியத்தை படித்தோம் இல்லைங்களா? இந்த சின்ன கொம்பு எந்த ராஜ்யம், எந்த தேசத்திலிருந்து எழும்பியது? சிலையை பார்க்குறோம் இல்லைங்களா? சிலையை போடுங்க. சிலையை பார்க்குறோம். இது 2வது அதிகாரம். 4 மிருகங்களை பார்க்குறோம். இதுதான் 7வது அதிகாரம். இப்போ அந்த 4வது மிருகம் எந்த ராஜ்யம்? அது ரோம் ராஜ்யம். அந்த ரோம் ராஜ்யத்திலிருந்து தான் 10 கொம்பு எழும்புது. அந்த 10 கொம்புகளுக்கு மத்தியில் தான் எது எழும்புது? சின்ன கொம்பு எழும்புது. அப்போ முதல் கேள்வி, இந்த சின்ன கொம்பு எந்த தேசத்தில் எழும்ப வேண்டும்? ரோம் தேசத்தில் எழும்ப வேண்டும். அந்த 4வது மிருகத்திலிருந்து எழும்புகிறபடியினால அது ரோம் ராஜ்யம். அப்போ ரோம் ராஜ்யத்திலிருந்து இந்த கொம்பு எழும்ப வேண்டும் அப்படின்ற காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. 2வது, எதற்கு பின்பு எழும்பிற்று அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வச்சோம் இல்லைங்களா? இந்த கொம்பு எதற்கு பின்பதாக எழும்பியது? வசந்த வாசிக்கலாங்களா? பாருங்க, தானியேல் 7வது அதிகாரம் எதற்கு பின்பாக எழும்பியிருக்கிறது அப்படி என்பதை சொல்கிறோம். 7லிருந்து நான் கொஞ்சம் பிற்பகுதியிலிருந்து வாசித்து 8க்கு வரப்போகிறேன். நான் எங்கிருந்து வாசிக்கிறேன் அப்படின்னா, மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும்
வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இந்த 10 கொம்புகளும் எந்த ராஜ்யம்னு சொன்னோம்? ஐரோப்பியா ராஜ்யங்கள், ஐரோப்பிய கண்டம் அப்படின்னு சொன்னோம். இப்ப இந்த ஐரோப்பிய கண்டத்துக்கு அப்புறம் எந்த ராஜ்யம் வருது? வசனம் 8 பாருங்க. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், எந்த கொம்புகளை? 10 கொம்புகளை கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அப்ப இரண்டாவது கேள்வி, எதற்கு பின்பாக எழும்பிற்று அப்படின்னா, ஐரோப்பா ராஜ்யங்களுக்கு பிறகாக, அந்த 10 கொம்புகளுக்கு பிறகாக தான் எது வரணும்? சின்ன கொம்பு வரணும். அப்ப இரண்டாவது கண்டுபிடிக்கிறோம். மூன்றாவது குணாதிசயம் பார்த்து இல்லைங்களா, எதற்கு மத்தியில் எழும்பிற்று அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, எதற்கு மத்தியில் இது எழும்பிச்சு? எதற்கு மத்தியில் இந்த சின்ன கொம்பு எழும்பிச்சு? அந்த 10 கொம்புகளுக்கு மத்தியில் எழும்பிச்சு. அந்த 10 கொம்புகளில் 3 கொம்பை என்ன பண்ணிடுச்சு? பிடுங்கி போட்டுடுச்சு. பிடுங்கி போட்டனா என்ன அர்த்தம்? அழித்து போட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த 3 ராஜ்யங்களை அழித்த வருடம் எது என்பதை நாம் பார்க்கும் பொழுது கிபி 476க்கு பின்பாக இது எழும்ப வேண்டும். 3 ராஜ்யங்களை அழித்து இது என்ன பண்ணியிருக்கணும்? எழும்பி இருக்கணும். இது எல்லாத்தையும் இப்போ போய் நம்ம பொருத்தி படிக்க போகிறோம். இது எல்லாம் எங்கே பொருந்துகிறது என்பதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தெளிவாக படிக்கணுங்க. அப்போ 4வது குணாதிசயத்துக்குள்ளாக வரணும். கொம்பு சிறியதா பெரியதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா, கொம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்? எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்? சிறிய கொம்பு. கொம்பு என்பது ராஜ்யத்தை குறிக்குது அப்படின்னா, அப்போ இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்கணும்? சிறிய ராஜ்யமா இருக்கணும் அப்படி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. 5வது குணாதிசயம், 5வது அறிகுறி என்னன்னு பார்த்தோம்? டேஷ் கண்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த டேஷ் கண்கள் அப்படின்னா என்ன வார்த்தையை படித்தோம்? மனுஷ கண்கள். இந்த மனுஷ கண்கள் என்பது எதை குறிக்கும் தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுமா? இந்த மனுஷ கண்கள் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு தெரியுமா? எபேசியர் 1வது அதிகாரத்தில் 19வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷ கண்கள் அங்கே பலம் மிக்க ஒரு காரியத்தை குறிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க. அப்போ இந்த ராஜ்யம் பொருளாதார பலமிக்க ஒரு ராஜ்யமாக இருக்கும். சின்ன ராஜ்யமாக இருந்தாலும் இது எப்படி இருக்கும்? பொருளாதார பலமிக்க ஒரு ராஜ்யமாக இருக்கும் என்ற காரியத்தை 5வது விஷயமா நம்ம புரிஞ்சுக்கணும். 6வது காரியம், மற்ற கொம்புகளை விட டேஷா இருந்தது அப்படின்னு சொல்லி வாக்கிறோம் இல்லைங்களா. வசனம் 24 பாருங்களேன். வசனம் 24, தானியேல் 7:24 எப்படி இருந்துச்சு? அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம், அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. அப்ப இங்க 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ராஜ்யம் வெறும் அரசியலை சார்ந்தது மாத்திரம் அல்ல, இந்த ராஜ்யம் ஆன்மீகத்தை சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் அப்படின்ற காரியத்தை அடுத்த குணாதிசயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குதுங்க. அதில் 6வது விஷயத்தை படித்த நம்ம 7வது காரியத்துக்கு வருவோம் பாருங்களேன். மற்றவர்களை விட டேஷா இருந்தது அப்படின்னு சொல்லி 7வது அறிகுறியை நம்ம படித்தோம். வசனத்தை வாசிப்போம். தானியேல் 7:20 பாருங்க. எதுவா இருந்தது என்பதை பைபிள் சொல்லுது. அதன் தலைக்கு மேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய், கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயுடையதுமாய், மற்றவைகளை பார்க்கலும் பருமனாக தோன்றினதுமாய் இருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். இங்க மிக முக்கியமான விஷயத்தை நம்ம இந்த 7வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இது எப்படி தோணுச்சுங்களா? பருமனாய் தோன்றி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பருமனாய் தோன்றி அப்படின்ற காரியத்துக்கு முன்பதாக அந்த 20வது வசனத்தில் பாருங்களேன், மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயுடையதுமாய் மற்றவர்களை பார்க்கலாம், பருமனாய் தோன்றினதுமாய் இருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை குறித்தும் அறிய மனதாய் இருந்தேன்னு இந்த 7வது காரியத்தை அவர் விளக்கும் பொழுது என்னவாக அதை விளக்கி சொல்றாரு அப்படின்னா, மனித போதனைகள் பாரம்பரியங்களை உள்ளடக்கி, பருமன் என்பதற்கு அர்த்தங்களை நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னா பாரம்பரியங்களை உள்ளடக்கியதாய் அது இருக்க வேண்டும் அப்படின்ற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. 8வது அறிகுறி என்ன பார்த்தோம்? யாருக்கு விரோதமாய் பேசியது என்பதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா. யாருக்கு விரோதமாக அது பேசுது? வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். தானியேல் 7:25 பாருங்களேன். வசனம் என்ன சொல்லுது? தானியேல் 7வது அதிகாரம் 25வது வசனம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும்
பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்ல மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இந்த வசனத்துல யாருக்கு விரோதமாய் பேசியது அப்படின்னு இருக்குது? உன்னதமானவருக்கு விரோதமாய் பேசுது. அப்போ உன்னதமானவருக்கு விரோதமாய் பேசுதல்னா என்ன என்பதை அங்கே போய் அப்ளை பண்ணி படிக்கும் பொழுது இன்னும் தெளிவாக நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்த காரியம், யாரை ஒடுக்கியது அப்படின்னு வரும்பொழுது 25வது வசனத்தில் யாரை ஒடுக்கியது என்பதற்கான ஆதாரம் இருக்குதுங்க. யாரங்க ஒடுக்கியது? உன்னதமானவருக்கு விரோதமாக பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கியது. அப்போ இது என்ன செஞ்சிருக்குதுன்னா, பரிசுத்தவான்களை கொன்று குவித்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சின்ன ராஜ்யம், பொருளாதாரம் மிக்க ஒரு ராஜ்யம், அரசியல் மாத்திரமல்ல ஆன்மீகத்தோடு இணைந்திருக்கிற ஒரு ராஜ்யம், இது என்ன வேலையை செஞ்சிச்சு அப்படின்னா பரிசுத்தவான்களை ஒடுக்கி கொன்று குவித்த ஒரு வேலையும் இது செய்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஸோ இப்போ 10வது காரியம், எவ்வளவு காலம் ஆளுகை செய்யும் அப்படின்னு வரும்பொழுது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இந்த 25வது வசனத்தில் சொல்கிறாங்க. எவ்வளோ காலங்களா? காலம், காலங்கள், அரை காலம், 3.5 வருஷம். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் பாஸ்டர் மதியம் நமக்கு செய்தி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்துக்கு ஈடாக. இங்கே 3.5 வருடங்களாக இருந்தாலும் சரி, 42 மாதங்களாக இருந்தாலும் சரி, மொத்தம் 1260 வருடம் இது ஆட்சி செய்தது. 3.5 காலங்கள் உலக வரலாற்றில் ஆட்சி செய்த ராஜ்யம் எது என்பதை, 1260 வருடம் ஆட்சி செய்த ராஜ்யம் எது என்பதை ஹிஸ்டரியில் நம்ம கொண்டு போய் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இது எல்லாம் இந்த 10 அடையாளங்களும் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய போறோம்னா தீர்க்க தரிசனத்தை படித்தோம். இப்போ அது நிறைவேறுதலை கொஞ்சம் பார்க்கும் பொழுது அது எந்த ராஜ்யம், சின்ன கொம்பு என்பது யாரை குறிக்கும் என்பதை நம்ம என்ன பண்ண முடியும், தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இப்போ தீர்க்க தரிசனம் 10 பொருளை வாசிச்சோம் இல்லைங்களா? இந்த 10 காரியங்களும் யாருக்கு பொருந்தக்கூடியதா இருக்கிறது? முதல் காரியம், தீர்க்க தரிசனம் என்ன நம்ம சொன்னோம் அப்படின்னா, கிபி 476க்கு பின்பாக எழும்ப வேண்டும். இது எழும்பும்போது 3 ராஜ்யங்களை அடிச்சு தான் என்ன பண்ணுமா, எழும்புமா. அப்போ இது எழும்பும்போது 3 ராஜ்யங்களை அழித்து எழும்பும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஒரு ராஜ்யம் எழும்புச்சு. கிபி 538 ஆட்சி எழும்ப ஆரம்பிச்சது. இது ஆட்சி எழும்ப ஆரம்பித்த போது 3 ராஜ்யங்களை அது முடித்து கட்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏற்கனவே நான் அதை பற்றி சொன்னோம். ஹெருலி, பாண்டல்ஸ், ஆஸ்ட்ரகாத், இந்த 3 ராஜ்யங்களையும் அழித்து எழும்பின ஒரு ராஜ்யம் உள்ளது. அந்த ராஜ்யம் எது தெரியுங்களா? கூகுள் பண்ணி பாருங்க. கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரிஞ்சிடும். 3 ராஜ்யங்களையும் கவிழ்த்து உலகத்தை ஆளுவதற்காக வந்த ராஜா யாரு என்பதை நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரிஞ்சிடும். இன்னும் சில காரியங்களை நம்ம வாசிப்போம் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்க. 2வது அறிகுறி என்னங்க பார்த்தோம்? எந்த ராஜ்யத்திலிருந்து எழும்ப வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். எந்த ராஜ்யம்? ரோம் ராஜ்யத்திலிருந்து எழும்ப வேண்டும். இப்போ ரோம் ராஜ்யத்திலிருந்து எழும்பினது அவங்க பேரோட இதை இணைச்சு வச்சிருக்கிறாங்க. இன்றளவும் அந்த பேர் அவர்களுக்கு முன்பதாக இருந்து கொண்டு தான் இருக்குது. யார் அது? ரோமன் கத்தோலிக்கம். சரிங்களா? மார்க்கத்தை பற்றி பேசுகிறோம், மக்கள் அல்ல, மார்க்கம், ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ 2வது ரோம் தேசத்தோடு தொடர்புடையது எது என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். 3வது இது எங்கிருந்து எழும்ப வேண்டும் அப்படின்னா, எதற்கு பின்பாக எழும்ப வேண்டும் அப்படின்னா ஐரோப்பா கண்டத்திலிருந்து, ஐரோப்பாவிலிருந்து எழும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னமும் இது ஐரோப்பாக்குள்ளே தான் இருக்குது. எந்த ராஜ்யம் தெரியுங்களா? வேட்டிக்கன். வேட்டிக்கன் எங்கே இருக்குதுன்னு போய் தேடி பாருங்க. வேட்டிக்கன் எங்கே இருக்குது அப்படின்னா ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இந்த ராஜ்யம் ரொம்ப பெருசா சிறுசா? ரொம்ப சிறிய ராஜ்யம். இந்த நாடு மொத்தமாக எத்தனை ஏக்கர் தெரியுங்களா? 104.8 ஏக்கர் தான் இந்த நாடே. ஒரு சிறிய நாடு. எந்த நாடு? வேட்டிக்கன். வேட்டிக்கனுடைய ஒட்டுமொத்த அளவே எவ்வளோ அப்படின்னா 104.8 ஏக்கர்கள் மட்டுமே கொண்டுள்ள ஒரு தேசம் எது அப்படின்னா அது எதுங்க? வேட்டிக்கன் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். 5வது காரியம், இது பாரம்பரியமுடைய ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இன்று அளவும் அவர்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களில் பாரம்பரியத்தை உள்ளடக்கியவர்களாக தான் இன்னும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. மனித பாரம்பரியமே அப்படின்ற விஷயத்தை நம்ம அங்கே தெளிவாக பார்க்க முடியுதுங்க. 6வது பொருளாதாரம் மிக்க நாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வேட்டிக்கன் ரொம்ப சிறிய நாடாக இருந்தாலும் இன்று அளவும்
உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆழத்தோடு ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா இது சிறிய தேசமாக இருந்தாலும் மிகுந்த பொருளாதார வல்லமை மிக்க ஒரு நாடாய் இந்த நாடு இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை 6வது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை பார்க்க முடியுங்க. ஸோ இதை குறித்து நம்ம வாசிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாரு. எடுத்தவங்க வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 4வது வாக்கியத்தை பாருங்களேன். அந்த நாட்டை குறித்து எப்படி பைபிள் சொல்லுதுன்னு பாருங்களேன். சத்தமாக வாசிங்க. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை, சரி, இந்த ஸ்திரீயை வர்ணிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட நாடு என்பதை அங்கே அழகாக என்ன பண்ண முடியுது, தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு செல்வ செழிப்பான நாடு என்பதை வேதாகமும் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. 7வது அறிகுறி, 7வது குணாதிசயம் என்ன என்பதை பார்த்தோம். அரசியல் ஆட்சி உள்ள ராஜ்யம் மட்டுமல்ல, இது எதை இணைச்சிருக்குது, ஆன்மீகத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு மட்டும்தான் அரசியல் பில்லர்ஸ் ஆன்மீகத்தோடு இருந்திருக்குது. நீங்கள் உலகத்தில் எந்த நாடுகளாக இருந்தாலும் சர்ச் பண்ணி பாருங்கள், எந்த நாடுமே ஆன்மீகத்தோடு அரசியல் என்ன பண்ணாது, சேர்க்காது. ஆனால் ஒரே ஒரு ராஜ்யம், ஒரே ஒரு தேசம் மாத்திரம்தான் என்ன செய்யுது அப்படின்னா அரசியலோடு ஆன்மீகத்தை இணைத்து வைத்திருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அந்த ராஜ்யம் எது, வேட்டிக்கன் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஸோ இங்கே முதல் 7வது காரியத்தை பார்த்து நம்ம 8வது காரியத்துக்குள்ளே வரணும். இங்கே 8வது காரியம் தேவனை தூஷிக்கும் ராஜ்யம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. தேவ தூஷணம் என்றால் என்ன என்பதை வேதாகமத்தில் இயேசுவின் காலகட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. வாசிக்கலாங்களா? யோவான் புத்தகத்துக்கு வாங்களேன். யோவான் புத்தகத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன என்பதை கொஞ்சம் நம்ம வாசிப்போம் அப்படின்னா தேவ தூஷணம்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். வசனம் 31 நான் வாசிக்க போகிறேன். 31 வாசிக்க போகிறேன். யோவான் 10வது அதிகாரம் 31வது வாக்கியம். தேவ தூஷணம்னா என்னன்னு பாருங்களேன். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கிட்ட கேட்குறாரு, நான் எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்திருக்கிறேன், நான் செய்த எந்த நற்கிரியை நிமித்தம் நீங்கள் என் மேலே கல்லெறிய போறீங்க அப்படின்னு கேட்குறார். இப்போ யூதர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்க. 33வது வசனம். யூதர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறது இல்லை. நீ செய்த நல்ல விஷயத்துக்காக உன் மேலே கல்லெறியல. எதுக்காக கல்லெறிகிறோம்? நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம். அப்ப தேவ தூஷணம்னா என்ன? மனுஷன் தன்னை தெய்வமாய் வெளிப்படுத்துவது. இயேசு கிறிஸ்துவ கல்லெறிவதற்கு யூதர்கள் இருக்கிறாங்க. எந்த நல்ல காரியத்து நிமித்தம் நீ கல்லெறிங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நீ செய்த நல்லது நிமித்தம்லாம் இல்லை, நீ மனுஷனா இருக்க உன்னை எப்படி தேவன் என்று நீ சொல்லலாம். பவுல் அப்போஸ்தலன் இந்த தேவ தூஷணத்தை எப்படி விளக்கி சொல்றாரு பாருங்களேன். 2 தெசலோனிக்கர் புத்தகத்தில் அவர் சொல்லும் பொழுது எவ்வளவு ஆழ அர்த்தத்தோடு அந்த விஷயத்தை விவரிக்கிறார் என்பதை நம்ம வேதாகமத்தில் தெளிவாக வாசிக்க முடியுங்க. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் வசனம் 3 நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. யார் இந்த பாவ மனுஷன்? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே யாருன்னு காமிப்பாரா? தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பவுல் சொல்றாரு, அவன் பாவ மனுஷன். அந்த பாவ மனுஷன் யார் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் தான் அந்த பாவ மனுஷன். கீழே சொல்றாரு பாருங்க, அக்கிரமத்தின் ரகசியம். அவன் 6வது வசனம் 5 வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா?
அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. பவுல் அந்த நிருபங்களை எழுதும் பொழுது பவுல் இந்த விஷயங்களை சொல்லும்போது எந்த ராஜ்யம் இருந்துச்சு? ரோம் ராஜ்யம் இருந்துச்சு. ரோம் ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் எந்த ராஜ்யம் வர முடியும்? இந்த சின்ன கொம்பு ராஜ்யம் வர முடியும். அதை தான் பவுல் சொல்றாரு, இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. எது தடை செஞ்சிச்சு? ரோம் ராஜ்யம். ரோம் ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் எந்த ராஜ்யம் வரணும்? ரோமன் கத்தோலிக்க ராஜ்யம் வர வேண்டும் என்பதை இங்க பவுல் அழகா சொல்றதை பார்க்க முடியுதுங்க. கீழே வசந்த வாசிக்கிற 7, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அன்பானவர்களே, அங்கே தானியேல் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது தேவதூஷணம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். யோவான் புத்தகத்தில் வாசித்தோம். தேவதூஷணம்னா என்ன அப்படின்னா, மனுஷன் தன்னை தேவன் என்று காண்பிப்பது தான் எதுங்களா? தேவதூஷணம். இப்போ இந்த தேவதூஷணத்தை செய்கிறவன் யார் என்பதை பவுல் டாப் டு பாட்டம் பிரித்து வைக்கிறாரு. டாப் டு பாட்டம் பிரித்து வைக்கும் பொழுது அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து இருக்கிறவன் என்று சொல்லி யாரை குறிச்சுங்க சொல்றாரு? யாரை குறித்து சொல்றாரு? பேர்லயே ஆண்டவர் இணைச்சிருக்கிறாங்க. என்ன பேரு? எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? என்ன ஆண்டவர்? ஆமா, பாருங்க, வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த எட்டாவது அறிகுறியை நம்ம பார்க்கும் பொழுது, தேவனை தூஷிக்கும் நாடு தேவனுடைய பிள்ளை என்ற காரியத்தை கிறிஸ்து ஒருவரே உடையவராய் இருக்க தேவனுக்கு பதிலாளி என்ற காரியத்தை இன்றளவும் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடு உண்டு. அவர்களை பற்றி தான் பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறத நம்மால் தெளிவாக பார்க்க முடியுது. 9வது காரியம், இந்த 9வது குணாதிசயம் வரும்பொழுது வசனம் 24, 25 வாசிச்சோம். அது பரிசுத்தவான்களை ஒடுக்கி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வரலாற்றை எடுத்து பாருங்க. பரிசுத்தவான்களை கொன்று குவித்த நாடு எது தெரியுங்களா? சில பேர்லாம் சொல்கிற ஞாபகம் இருக்குதா பாருங்க. ஜான் ஹஸ், ஜெரோம், வில்லியம் திண்டேல், இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா? சீர்திருத்தவாதிகள். வேதாகமத்தை மொழிபெயர்த்து தேவனை மற்ற மக்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? வேதாகமத்தை மொழிபெயர்த்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அரும்பாடுபட்டார்கள். இவர்களை எல்லாம் இந்த ராஜ்யம் என்ன தெரியுங்களா செஞ்சு? கம்பிகளில் கட்டி கீழே நெருப்பு மூட்டி நெருப்புக்கு இரையாக மாற்றி போட்ட ராஜ்யம் ஒரு ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யம் எது தெரியுங்களா? அந்த ராஜ்யத்துக்காக, அவர்கள் செய்த தவறுக்காக அந்த ராஜ்யமே கீழே இறங்கி வந்து என்ன பண்ணுச்சு? மன்னிப்பு கேட்ட போப்பு பேர் என்ன தெரியுங்களா? ஜான் பால். இந்த ஜான் பால் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த தவறுக்காக பொது மன்னிப்பை கேட்டார். ஏன் பொது மன்னிப்பை கேட்டாரு? நாங்க சில காலங்கள், அறியாத காலங்களில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? பரிசுத்தவான்களை கொன்று குவிச்சிட்டோம். இனிமேட்டு நாங்கள் அந்த தவறை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி போப் ஜான் பால் இந்த தவறுக்காக என்ன பண்ணாரு? மன்னிப்பு பகிரங்கமாய் கேட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தவான்களை கொன்று குவித்த அந்த நாடு, அந்த ராஜ்யம் எது என்பதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். 1260 வருடம் இந்த ராஜ்யம் தான் உலகத்தை ஆண்டது. வரலாறு அந்த காலத்துக்கு என்ன பேர் சொல்லுது? இருண்ட காலம். ஏன் இருண்ட காலம்? சத்திய வெளிச்சம் இல்லைங்க மக்கள் மத்தியில். வேதாகமத்தை அவங்க கையிலே வச்சுக்கிட்டாங்க. அங்க குருவானவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேத வாக்கு. இன்றளவும் அப்படிதான். அப்ப அந்த 1261 வருடம் மக்களுக்கு சத்தியம் என்பதே கிடையாது. வெளிச்சமே இல்லாம போனபடியினால அது இருண்ட காலம் என்று வேதாகமம் பதிவு செய்துங்க. 10வது ஒரு குணாதிசய வாசிச்சோம். 1260 வருடங்கள் ஆளும் ராஜ்யம் அப்படின்னு சொல்லி கிபி 538 இருந்து 1798 வரைக்கும் இந்த உலகத்தை ஆண்ட ராஜ்யம் எது அப்படின்னா எந்த ராஜ்யம்? எந்த ராஜ்யம்? பயமா இருக்குங்களா? எந்த ராஜ்யம்? ஆமா, சின்ன கொம்பு ராஜ்யம் தான் 538 இருந்து 1798 வரைக்கும் உலகத்தை ஆண்டது. இந்த 10 குணாதிசயங்களும் பொருந்தக்கூடிய ஒரு நாடு வேட்டிக்கன். அது எந்த மார்க்கம்? பாப்பு மார்க்கம் என்பதை வேதாகமம் தெளிவுபடுத்தி சொல்லுது. அதை சொல்லிட்ட வேதாகமம் சொல்லுது, ஒவ்வொரு அதிகாரங்களை படிக்கும் பொழுதும் ஒரு விஷயத்தை படித்து முடிச்சிருவோம்.
ஏற்கனவே வரலாற்றில் நடந்த சம்பவங்களை படிப்போம். அது முடிவு காலத்தில் எப்படி நடைபெற போகிறது என்பதையும் படிப்போம். இப்போ ஆண்டவர் இந்த 7 சாராம்சங்களை தானியேல் 7வது அதிகாரத்தில் கொடுத்தாரு. ஏற்கனவே தேவ ஜனத்தை அழித்த ராஜ்யம் மீண்டுமாக இந்த உலகத்தில் ஆட்சியில் அமரப்போகிறது. இந்த ராஜ்யம் மீண்டுமாக இந்த உலகத்தில் தோன்றி என்ன செய்ய போகிறீங்களா? அன்னைக்கு பரிசுத்தவான்களுக்கு என்ன காரியத்தை செஞ்சிச்சோ அதே காரியத்தை தான் மீண்டும் இந்த உலகத்தில் என்ன பண்ண போகுது, செய்ய போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா என்ன காரியம் நடைபெற போகிறது என்பதை வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பாருங்களேன், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வாசித்து நம்ம முடிச்சிடுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம். இங்க மிருகம் என்பது 7வது அதிகாரத்தில் என்னன்னு பார்த்தோம். மிருகம் என்பது எதை குறிக்கும்? ராஜ்யத்தை குறிக்கும். இப்ப அதே விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. வசனம் 1 நான் வாசிச்சு முடிக்க போறேன். பின்பு நான் கடற்கரை மலையின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகள் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. 3வது வாக்கியம், அதன் தலையில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயம் பட்டிருக்க கண்டேன். இந்த மிருகம் சாவுக்கேதுவான காயம் பட்டுச்சுங்களாம். எப்ப பட்டுச்சு தெரியுங்களா? 1798 வருஷத்துல போப்பு மார்க்கத்தை ஒரு ராஜா என்ன செஞ்சார் தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை நெப்போலியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெப்போலியன் பானப்பட். இந்த நெப்போலியன் பானப்பட் என்ன செஞ்சார் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த போப்பை அவர் கைது செய்து எங்க போட்டாரு? ஜெயிலில் போட்டார். அதை தான் பைபிள் சொல்லுது. அந்த மிருகம் காயப்பட்டுச்சு. ஏற்கனவே காயப்பட்ட மிருகம் இப்ப என்ன செய்ய போகுது? வசனத்தை கீழே வாசிக்கிறேன். அதன் தலைகள் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. காயம் என்ன பண்ணிடுச்சா? சொஸ்தமாயிடுச்சான். அடுத்த வார்த்தையை கவனிங்க. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. காலங்கள் அரை காலம் 3.5 வருஷம் 1660 வருடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 42 மாதங்கள் எத்தனை வருஷம் தான் வரும்? 1260 வருஷம் தான். 1260 வருஷங்கள் தான் வரும். அப்ப இங்க தெளிவாய் பார்க்க முடிகிறது. 42 30 போடுங்க. 1260 வருடங்கள் இந்த மிருகம் ஆட்சி செய்தது. அது ஏற்கனவே காயப்பட்டது. அந்த காயப்பட்ட மிருகம் இப்ப என்ன ஆயிடுச்சுங்களா? சொஸ்தமாக கண்டேன். இப்ப சொஸ்தமான மிருகம் என்ன செய்ய போகிறது என்பதை வசனம் 6 நான் வாசிக்கிறேன். கவனத்தோடு கவனிங்க. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்களையும் தூஷித்து மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்கினார்கள். இப்ப அதை வணங்குறவங்கள பேர்லாம் எங்க இருக்காதுங்களா? எங்க இருக்காதா? ஜீவ புஸ்தகத்தில் இருக்காதுங்களா? ஏன்? தேவனை வணங்குகிறவர்களுக்கு மாத்திரமே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். மிருகத்தை வணங்குகிறவர்களை, இந்த மார்க்கத்தை வணங்குகிறவர்களை, இந்த மார்க்கத்தின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள ஒருபோதும் பேர் எங்க வராதுங்களா? ஆண்டவர் அதற்காக தான் பாரப்பட்டு இந்த ராஜ்யம் மீண்டும் உலகத்தை ஆளப்போகிறதா வரப்போகிறது. கீழே தொடர்ந்து வாசிப்போம் அப்படின்னா இங்க பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்புது. அந்த பூமி மிருகம் யாரு? அமெரிக்கா தேசம். அமெரிக்கா தேசம் மீண்டும் காயப்பட்ட மிருகத்தை அது என்ன செய்ய போகுது? ஆட்சியில் கொண்டு வந்து அமர்த்த போகிறது. உலகத்தை ஆள போகிற கடைசி ராஜ்யம் எது அப்படின்னா எதுங்க? எந்த ராஜ்யம்?
எந்த ராஜ்யம்? சின்ன கொம்பு ராஜ்யம். ஆண்டுடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறது யாரு? சின்ன கொம்பின் ராஜ்யம். அதுதான் உலகத்தை ஆளப்போகிற கடைசி ராஜ்யம். ஏற்கனவே வரலாற்றில் தோன்றி தேவ பிள்ளைகளை இவ்வளவு உபத்திரவப்படுத்திச்சு அப்படின்னா இப்போ மீண்டும் அது வரப்போகிறது. மீண்டும் உபத்திரவம் எனும் புயல் உருவெடுக்குமா? மீண்டும் பரிசுத்தவான்கள் அங்கு பலி கொடுக்கப்படுவார்களா? மீண்டும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுகிற காரியத்தை அது செய்யுமா? நிச்சயம் செய்யுங்க. கூடிய விரைவில் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகிறது. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படியாத யாரா இருந்தாலும் அது என்ன செய்யும் என்பதை கீழே வாசிக்கிறோம். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்காதவர்கள் யாவரும் கொலை செய்யப்பட வேண்டும். அன்பானவர்களே, இந்த ராஜ்யம் மீண்டும் ஆளுகை செய்ய போகிறது. இந்த சின்ன கொம்பு வரலாற்றில் வேற என்னென்னலாம் செய்திருக்கிறது என்பதை அடுத்த வார பாடத்தில் தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.